ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேபேஜ் அண்ட் கேரட் பொரியல் எவ்வளவு ஈஸியாகவும் சுவையாகவும் செய்வது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவையான பொருள்: கட் பண்ண கேபேஜ், கடலைப்பருப்பு, காய்ந்த மிளகாய், கடுகு, திருகிய கேரட், உப்பு, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கிற பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள், எண்ணெய். இதை வச்சுக்கிட்டு எவ்வளோ ருசியாக கேரட் அண்ட் கேபேஜ் பொரியல் செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிங்க. பேனை நல்லா ஹீட் பண்ணிங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே கடுகு போட்டுங்க, மஸ்டர்ட் சீட். அது நல்லா பொரிஞ்சோடனே கறி லீவ்ஸ் போடுங்க. கறி லீவ்ஸ் நல்லா படப்படன்னு வெடித்த உடனே சன்னா தால் போடுங்க, கடலைப்பருப்பு. அதுவும் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆன உடனே ட்ரை ரெட் சில்லி போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாப் பண்ண ஆனியன்ஸ் போடுங்க. அது சிவப்பு வெங்காயமோ வெள்ளை வெங்காயமோ எது வேணாலும் போடுங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச க்ரீன் சில்லி ஆட் பண்ணுங்கள். அது கூட இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாம் நல்லா வதங்கினோடனே நம்ம வெட்டி வச்சுருந்த கேபேஜை அது கூட ஆட் பண்ணுறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இது ரொம்ப குயிக்கான ரெசிபி. ஸோ நீங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் இது செஞ்சிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணோடனே இப்போ திருகி வச்சுருந்த இல்லைன்னா சின்ன சின்ன பீஸை பொடியாக நறுக்கி வச்சுருந்த கேரட்டை அது கூட ஆட் பண்ணுங்கள். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள் தேவையில்லை, இருந்தாலும் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், அந்த பச்சை வாடை போகிறதுக்காக. இதில் போடாமலும் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு வாட்டர், ஒரு டீ கப் அளவுக்கு தண்ணீர் விட்டுங்க. ஸோ தண்ணீர் ஊற்றினோடனே அதை ஒரு மூடியோ இல்லை ஒரு இது பேன் வச்சு அது மேலே ஒரு பேன் வச்சு மூடிடுங்க. மூடிட்டு 2 நிமிடம் குக் பண்ணுங்கள். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. மிச்சம் மீதி உள்ள தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு அதை லைட்டாக கிண்டி விடுறோம். அவ்வளோதாங்க. கொஞ்சோண்டு தேவைன்னா கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டு, மல்லி இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு இறக்க வேண்டியதாங்க. சுவையான கேரட் அண்டு கேபேஜ் பொரியல் ரெடி. இப்போ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.